யாழ்ப்பாண மாவட்டத்தை சேர்ந்த 106 பயனாளிகளுக்கு அறுதி உறுதி பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வு தலைவர் ரஜீவி சூர்யாராச்சி தலைமையில் யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்தில் நடைபெற்றது. இங்கு 20 பயனாளிகளுக்கு 7 பில்லியன் ரூபாய் வீட்டு கடன்களும் வழங்கப்பட்டன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் எண்ணக்கருவின் பிரகாரம் அறுதி உறுதி பத்திரங்கள் வழங்கும் திட்டம் இப்போது துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவின் ஆலோசனையில் பேரில் இந்த உறுதி பத்திரம் மற்றும் கடன் திட்டம் நடைபெறுத்தப்படுகிறது. தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் மாவட்ட அலுவலகங்கள் ஊடாக உறுதிப்பத்திரங்கள் மற்றும் வீடமைப்பு உதவிகள் உடனடியாக வழங்குமாறு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். 2023 ஆண்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களை மையப்படுத்தி 199 அறுதி உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. මේ වන විට ජාතික නිවාස සංවර්ධන අධිකාරිය සමස්ත ශ්‍රී ලංකාව පුරාම இந்த வீடமைப்பு அதிகார சபையினூடாக பல மாவட்டத்துக்கான உறுதி வழங்கும் நிகழ்ச்சி திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த உறுதி வழங்கும் நிகழ்வினை விரைவாக செயற்படுத்துமாறு எங்களுக்கு இந்த வீடமைப்பு திட்ட அதிகார சபைக்கு மதிப்புக்குரிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களின் பணிப்புரை விடுத்துள்ளார். அதேபோல் வடக்கு கிழக்கில் உள்ள பிரச்சினைகளுக்கும் விரைவில் தீர்வு காண வேண்டும் என்று மிகவும் கரிசனையுடன் கூறியுள்ளார். விசேடமாக தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு தனது விசேட கவனத்தை செலுத்துகின்ற ஜனாதிபதி ஒருவர் எங்களுக்கு கிடைத்துள்ளார். அண்மையில் ஜனாதிபதி அவர்களின் இந்த யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு வருகை தந்த போது இங்குள்ள அதிகாரிகளை கூப்பிட்டு உரையாடி இந்த மக்களுக்கு பிரச்சனைகளை தீர்த்து வைக்குமாறு பணிப்புரை விடுத்துள்ளார். நான் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். இந்த யாழ்ப்பாண மாவட்ட மக்களை கௌரவப்படுத்துகின்றேன். அதற்கான காரணம் எமது அதிகார சபை வீடமைப்புக்காக கடன் வழங்குகின்ற ஒரு நிறுவனமாகும். இந்த கடன் திட்டங்கள் அனைத்தும் மாவட்டங்களிலும் சரியான முறையில் கடனை திருப்பி செலுத்துகின்ற மாவட்டம் யாழ்ப்பாண மாவட்டம் என்பதாக குறிப்பிட விரும்புகின்றேன். அந்த வகையில் யாழ்ப்பாண மாவட்ட முகாமையாளராக இருக்கின்ற ரவீந்திரனிடம் யாழ்ப்பாணத்துக்கு தேவையான கடன்களை தாராளமாக வழங்குமாறு அதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்து தருவதாகவும் தெரிவித்துள்ளோம். நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மற்றும் ராஜாங்க அமைச்சர் தேனுக விதானகமகே ஆகியோர் வரவிருந்த போதிலும் தவிர்க்க முடியாத காரணத்தினால் அவர்களால் வர முடியவில்லை. எனினும் அவர்களது வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு என்னிடம் தெரிவித்திருந்தனர். விசேடமாக அமைச்சரின் பிரசன்ன ரணதுங்க இந்த அமைச்சை பொறுப்பெடுத்த பின்னர் பாரிய அபிவிருத்தி ஒன்றை காண முடிகின்றது. நிறுத்தப்பட்டிருந்த செயல் திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்த ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதிலும் முக்கியமாக நிறுத்தப்பட்டிருந்த வீட்டு திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டதன் ஊடாக நாங்கள் ஒரு சிறந்த அபிவிருத்தியை அடைந்து வருகின்றோம். வணக்கம், எனது பெயர் ஆஷா தமயந்தி. நான் யாழ்ப்பாணத்தின் நாவற்குழி பிரதேசத்தில் வாழ்கிறேன். நான் நாவற்குழி மகாவித்தியாலயத்தில் சிங்கள மொழி ஆசிரியராக கடமையாற்றுகின்றேன். பின்னர் நாங்கள் இங்கு வதிய வந்தது 2010 ஆண்டு கடைசி பகுதியில் ஆகும். ஆனால் அன்று முதல் இன்று வரை யாழ்ப்பாண நாவற்குழி பிரதேசத்தில் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான காணியில் வசித்து வந்தாலும் என்னுடன் 57 சிங்கள குடும்பங்கள் வசித்து வந்தாலும் யாருக்கும் இன்று வரை அறுதி உறுதிப்பத்திரம் கிடைக்கவில்லை. ஆனாலும் 19 பேருக்கு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2019 தொடக்கம் 2024 வரையான காலகட்டத்தில் எந்த நிகழ்வும் நடைபெறவில்லை. ஆனாலும் உரிமைய வேலை திட்டத்தின் கீழ் 2024 ஆண்டு கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எமக்கு இந்த உறுதிப்பத்திரம் வழங்கியமைக்கு அவருக்கு நாங்கள் அனைவரும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிங்கள முஸ்லிம் மக்களை விட நான் நினைக்கிறேன் தமிழ் மக்களுக்கும் இன்றைய நாள் மறக்க முடியாத நாளாக இருக்கும். இந்த நாள் வரும் வரை இங்குள்ள மக்கள் இந்நாளை வழிமீது வெளிவைத்து நீண்ட நாட்களாக காத்திருந்து ஜனாதிபதியின் தலைமையின் கீழாவது மிக துரித கதியில் இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இந்த பத்திரம் வழங்கல் நடைபெற்றதுக்கு மீண்டும் அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ரஞ்சினி கதைக்கிறேன். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருந்து கதைக்கிறேன். எங்களுக்கு உறுதி கிடைச்சிருக்கு. பெரிய ஒரு காலத்துக்கு பிறகு இந்த உறுதி கிடைச்சிருக்கு. எவ்வளவோ கஷ்டப்பட்டோம் இந்த உறுதிக்காக. இந்த உறுதியை தந்த அமைச்சர் எல்லாருக்கும் மிக்க நன்றி. எங்களுக்கு இந்த உறுதி இவ்வளவு சீக்கிரம் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. தமிழ், சிங்களம், முஸ்லீம் வேதம் பார்க்காம எல்லாருக்கும் இந்த உறுதியை தந்து அளித்த அமைச்சர் அவர்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கந்தசாமி துரையம்மா கணவன் என்ன விட்டுட்டு போயிட்டார். 82ஆம் ஆண்டே விட்டுட்டு போயிட்டார். 87 செயல்பிழந்து எங்களுக்கு நன்றி. நீங்கள் செய்த உதவிகளுக்கு நன்றிக்கு மேலே நன்றி சொல்லுவோமே ஒழிய என்ன செய்கிறது, எங்களுக்கும் கஷ்டம். அந்த கஷ்டத்தின் நிமித்தத்திலேயும் நாங்கள் செய்ய வேண்டியதை செய்து நல்லா இருக்கிறோம். ஓரளவுக்கு 2 பிள்ளைகளையும் வளர்த்து நான் படிப்பிச்சு கல்யாணமும் செய்து கொடுத்து நிம்மதியாக இருக்கிறேன்னு அவை என்ன வடிவாக பார்க்கணும்.
ஜனாதிபதி ஐயாவுக்கு நன்றி. மேலும் மேலும் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். நீங்கள் எங்களுக்கு இன்னும் மேலும் உதவிகளை செய்து எங்களை வாழ வைக்கிறது உங்களோட பொறுப்பு ஐயா.